வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். நான் வந்து ஜியோ ஹாட்ஸ்டார் ப்ரமோ ஒன்று போட்டிருந்தேன். அதில் வந்துட்டு கீர்த்தி சுரேஷ் சொல்லியிருப்பாங்க, பார்வதி உங்களுக்கு ஃபேன்ஸ் அதிகம்னு. நான் அப்படி புரிஞ்சுட்டேன் அவங்க பார்வதியை பார்த்து சொன்னனால. பட் என்கிட்ட கரெக்ஷனில் ஆர்த்தி மேம் சொல்லியிருந்தாங்க, அவங்க பார்வை சொல்லலை எல்லாரையும் சொன்னாங்க அப்படின்னு. ப்ரமோ போய் பார்க்கும்போது தான் தெரியுது, அவங்க ஜென்ரலி எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க. நான் பார்த்தேன், அவங்க பாரு ஃபேஸ் பண்ணி சொன்னனால நான் பாருக்கிட்ட சொல்லிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நம்ம தான் கமருதீனை வந்து ரொம்ப இன்னசென்ட் நினச்சிட்ருக்கோம். அவர் நல்ல விவரமாக தான் இருக்கார். இன்றைக்கி மார்னிங் வந்து வெளியில் பாரு கூட உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். அந்த டைமில் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு பாரு போயிடுவாங்க. அப்புறம் அமித் கூட உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். அந்த டைமில் அரோரா வந்து ஒரு ஒயிட் கலர் சாரீலாம் கட்டிட்டு ரொம்ப ப்ரிட்டியாக இருக்காங்க. வெளியில் வராங்க. வந்த உடனே அரோராவை பார்க்குறாங்க. ஆனால் அரோரா எதுவுமே பேசாமல் போயிட்டாங்க. அப்புறமா அரோரா உள்ளே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவர் போயிட்டு அரோரா பக்கத்தில் உட்காந்துட்டு 2 பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன அந்த ரஜினி முருகன் டைலாக் உண்டுல்ல, எங்களுக்கு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி போட்டே ஆகணும்னு, அதை சொல்கிறாரு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சச்சின் மூவி டைலாக் சொல்கிறாரு, நீங்கள் வந்து இந்த ஒயிட் சாரியில் தேவதை மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மனுஷ குரலா மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, அப்புறம் சொல்லுவாங்கள்ல ஓசியில் கிடைக்குதுன்னு சீஸ் பர்கரும் பீஸாவும் அது இதையும் சாப்பிட்டு நல்லா பீப்பா மாதிரி ஆயிட்டேன்னு, அந்த டைலாகை அப்படியே சொல்கிறாரு. மனுஷன் எல்லா சினிமா டைலாக்ஸையும் கரைச்சி குடிச்சு வச்சுருக்காரு போல இருக்கு. இங்கே வந்து சூப்பராக கமருதீன் கூட ஃபன் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே பார்வதி வந்து இவங்கக்கிட்ட அமித்கிட்டேயும் கானா வினோத்கிட்டேயும் இவர் கமருதீன் அண்ட் அரோராவோட ரிலேஷன்ஷிப் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் இங்கே செம்ம ஜாலியாக அரோரா கூட கடலை போட்டுட்ருக்காரு. இப்போ எத்தனை பேர் அதை லைவில் பார்த்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.